புது வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் வீட்டில் புதுசாக கெஸ்ட்டோ வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட பாத்ரூமில் ஒரு 2-3 நாளாக புல்லுங்கெல்லாம் கொட்டி கிடந்தது. இது யார் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருப்பா, நம்ம பசங்க வேலை தானோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இது யாரோட வேலைன்னு. இந்த புல்லு வந்து யார் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பாருங்க, அதோ நிற்கிறாங்க பாருங்க, அந்த குட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு வந்து நான் இது கூடுனே என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் தான் இது வந்து கூடு கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்கான ஸ்பேஸ் நம்ம குடுப்போம்ன்னு சொல்லிட்டு நாங்க சத்தம் போடாம, ரொம்ப அமைதியா போயிட்டு அமைதியா அப்படி வந்துட்டுருந்தோம். அதோட கூடு வந்து ரொம்ப அழகா அத பில்ட் பண்ணி வச்சிருந்தது. அதுவும் நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி எங்க வீட்ல குருவி கூடு கட்டுது அப்படின்னு சொன்னதுமே, எங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இதோட இரைய தேடி பாம்பு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. குருவி கூடு கட்டுனா வீட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நெறைய பேர் சொன்னாலும், நம்மளோட சேஃப்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ, அதனால நாங்க என்ன பண்ணோம், ஒரு நெட்டு வாங்கி இந்த விண்டோவ வந்து அப்படியே கவர் பண்ணி வச்சுட்டோம். ஒரு ஹெவி டேப் வச்சு. குருவி மட்டும் இல்ல, ஒரு பக்கம் குளவியும் கூடு கட்டி வச்சிருந்தது. ஆரம்பத்தில 1 கூடு 2 குருவின்னு இருந்துச்சு. இப்ப எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா 3 கூடு 6 குருவி இருக்கு. இந்த குருவிங்க எல்லாமே குஞ்சு பொரிச்சிருக்கு. அதோட சத்தத்த நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கேளுங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.